ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். வரி செலுத்தாமல் இருப்போருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவதாக உள்நாட்டு எரிவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி வரி செலுத்த வேண்டிய கட்டுப்பாடு இருந்தும் அதனை திட்டமிட்டு தவிர்ப்பவர்கள், பதிவு செய்யாதவர்கள் அல்லது வரி அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்கள் மற்றும் வணிகங்களுக்கு எதிராக இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த திணைக்களம் எச்சரித்துள்ளது. 2026 ஜூன் 3 அன்று நடைமுறைக்கு வந்த உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டத்தின் கீழ் உரிய கால அவகாசத்திற்குள் இணங்காதவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர திணைக்களத்துக்கு அதிகாரம் வழங்க என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய ஆணையாளர் நாயகத்திடம் பதிவு செய்ய தவறுதல், வருமான வரி அறிக்கைகள் அல்லது வருடாந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறுதல் ஆகியவை குற்றங்களாக கருதப்படுகின்றன. இந்த நிலையில் இணக்கமற்ற வரி செலுத்துபவர்களுக்கு முதலில் முறையான அறிவித்தல் வழங்கப்படும் எனவும், அறிவித்தல் வழங்கப்பட்ட நாளில் இருந்து குறைபாடுகளை சரி செய்ய வரி செலுத்துபவர்களுக்கு 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 30 நாட்களுக்குள் இணங்க தவறினால் அது குற்றமாக கருதப்படும் எனவும், நீதிமன்றத்தில் நடைபெறும் சுருக்க விசாரணையின் பின்னர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படுபவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு மிகாத அபராதம் அல்லது 6 மாதங்களுக்கு மிகாத சிறை தண்டனை அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்டங்கள் வரி செலுத்தாமல் இருப்போரை குறிவைக்கவே உருவாக்கப்பட்டுள்ளன என்றும், ஒத்துழைப்பு வழங்கும் குடிமக்களை இது பாதிக்காது என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த 10 சிறை அதிகாரிகளுக்கும் தலா ரூபாய் 10 மில்லியன் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் சிறைத்துறை அமைச்சு முடிவு செய்துள்ளது. மேலும் இது தொடர்பான அமைச்சரவை குறிப்பையும் அமைச்சு தயாரித்துள்ளது. இது வரவிருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதன்படி உயிரிழந்த அதிகாரிகளுக்கு 55 வயது வரை மாத சம்பளமும் 55 வயதுக்கு மேல் ஓய்வூதியமும் வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிறைத்துறை தலைவர்கள், நீதித்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சக அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலக வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு கலந்துரையாடலும் நடைபெற்றது. 5ஆம் மற்றும் 6ஆம் திகதிகளில் நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட மோதலில் 10 சிறை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 21 சிறை அதிகாரிகளும் அடங்குவர். அவர்களில் 3 கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் நீர்கொழும்பு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் அச்சுறுத்தல்களுக்கும் அழுத்தங்களுக்கும் உள்வாங்கப்படுவதாகவும், இதனால் சிலர் தற்கொலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கேகாலையின் தொடிக்கம பகுதியில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், அரசாங்கத்துக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குபவர்கள் விசாரணைகளின் போது அச்சுறுத்தப்பட்டு மனரீதியான அழுத்தங்களுக்கு உள்ளாங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்கொலைகள் அதிகளவில் நிகழும் ஒரு காலகட்டமாக இது தனக்கு தோன்றுவதாகவும், அரசாங்கத்துக்கு எதிராக பேசிய சிலர் தங்களின் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள அதேவேளை விசாரணையின் போது இன்னும் சிலரிடம் அவர்களும் தற்கொலை செய்து கொள்ள நேரிடலாம் என்று அச்சுறுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் குறித்து முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளதுடன், அரசாங்கம் தனது விமர்சகர்களையும் ஒடுக்குவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் இத்தகைய வழிமுறைகளை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த உரையின் போது அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள், வரி விதிப்பு முறைகள், அரசு ஊழியர்கள் மற்றும் முதலீட்டாளர்களை நடத்தும் விதம் ஆகியவற்றை கடுமையாக விமர்சித்த அவர், பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் தவறவிட்டதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க ஜாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் போது இம்முறை 5 விடயங்களுக்கு இறுக்கமான தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஜாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இந்நிலையில் திருவிழாவிற்கான முன்னாயத்த ஏற்பாடுகளை குறித்து ஆரம்பகட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜாழ் மாநகர முதல்வர் தலைமையில் ஜாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனையில் இடம்பெற்றது. இங்கு கருத்து தெரிவித்த மாநகர முதல்வர், கடந்த காலங்களில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய இம்முறை 5 இறுக்கமான தடைகள் விதிக்கப்பட உள்ளன. உற்சவ காலங்களில் வியாபார நிலையங்களில் சினிமா பாடல்களை ஒலிக்க விடுதல், ஆடல் பாடல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு விதிமுறைகளை மீறுவோரின் ஒளி சாதனங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும். உற்சவ காலத்தில் தெய்வீக நிகழ்வுகள் சாராத காட்சிகள், காணொளிகள், விளம்பரங்களை திரையிடுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. உற்சவ காலத்தின் ஆலய
சுற்றாடலில் படப்பிடிப்புகளில் ஈடுபடுவோர்கள் சமய பண்பாடு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை தவிர தனிநபர்களின் புகைப்படங்களை அல்லது காணொளிகளை பதிவு செய்தல் மற்றும் அவற்றை சமூக வலைதளங்களில் பதிவேற்றுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும். ஆலய சுற்றாடலில் ட்ரோன் கேமரா பறக்க விடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்விடயம் வர்த்தமானி அறிவித்தலின் மூலமே ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. அதனை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும். சிவப்பு வெள்ளை நிறத்தால் குறிக்கப்பட்டுள்ள உற்சவ பகுதிகளுக்குள் வியாபாரம் செய்தல் மற்றும் ஜாசகம் பெறுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. விதிமுறையை மீறுவோரின் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் ஜாழ் மாநகர சபை ஆணையாளர், ஜாழ் மாநகர சபை உறுப்பினர்கள், துறைசார் அதிகாரிகள், மத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான சிறுபோக நெல் கொள்முதல் திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை 305 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 13 முதல் ஜூலை 17 வரையான 4 நாட்களுக்குள் இந்த மொத்த அளவும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார். இதில் அதிகளவான நெல் அம்பாறை மாவட்டத்திலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதுடன் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் கணிசமான அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறுபோக நெல் கொள்முதல் திட்டமானது கடந்த ஜூலை 13 அன்று ஆரம்பிக்கப்பட்டதுடன் விவசாயிகளின் வசதிக்காக பிரதான அறுவடை பகுதிகளில் உள்ள நெல் களஞ்சிய சாலைகளில் நெல் சந்தைப்படுத்தல் சபையும் திறந்து வைத்துள்ளது. முன்னதாக அறிவிக்கப்பட்ட அரசாங்கத்தின் உத்தரவாத விலையின் கீழ் 1 கிலோகிராம் நாடு நெல் 120 ரூபாய்க்கும், சம்பா நெல் 130 ரூபாய்க்கும், கீரை சம்பா நெல் 140 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படுகின்றது. அங்கீகரிக்கப்பட்ட இந்த விலை திட்டத்தின் கீழ் தற்போது நாடு முழுவதும் உள்ள 143 நெல் கொள்முதல் மையங்களில் இந்த நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த மேலும் குறிப்பிட்டுள்ளார். கரத்தெனிய, மககொட, பகலமான பகுதிகளில் உள்ள ஒரு பெரிய சூதாட்ட கூட்டத்தில் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து 5 பெண்கள் உட்பட 8 பேரை கைது செய்துள்ளதாக கரத்தெனிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை போலீசார் இந்த சூதாட்ட கூட்டத்தில் சோதனை நடத்திய போது சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 8 பெண்கள் தாங்கள் வைத்திருந்த 8 மோட்டார் சைக்கிளை அங்கே விட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது. 8 மோட்டார் சைக்கிள்களின் சாவிகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தப்பி ஓடியதால் அவற்றை காவலில் எடுத்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வர முயற்சி எடுக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சூதாடிய 8 பெண்களும் எல்பிச்சியா, உராக, ஹரந்தெனிய போன்ற இடங்களைச் சேர்ந்தவர்கள் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட மற்ற சந்தேக நபர்கள் 8 பேரும் பலப்பிச்சை நீதிமன்றத்தை முற்படுத்ததாகவும் கூறப்படுகின்றது. ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான மற்றும் கல்பிட்டி முதல் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கடற்பரப்புகள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி குறித்த கடற்பரப்புகளின் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் அடுத்தடுத்த அறிவித்தல்கள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு கடற்தொழில் மற்றும் கடற்படை சமூகத்தினரும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு, வடமத்திய, மத்திய, வடமேல் மாகாணங்களுக்கும் ரத்னபுரி, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களுக்கும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் பலத்த காற்று குறித்த எச்சரிக்கை ஒன்றும் விடுவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் சூழல் நிலவும் பலத்த தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் ரத்னபுரி, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வளைகுடா பகுதியில் மீண்டும் ஏற்பட்ட மோதல்களால் உலக சந்தையில் கச்சா எண்ணெயில் விலை அதிகரித்துள்ள நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான எரிபொருள் மானியத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் வளைகுடா பகுதியில் நிலைமை சீரடைந்தால் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் 3 மாதங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த எரிபொருள் மானியத்தை ஜூன் மாதத்தில் அரசு முடிவுக்கு கொண்டு வந்தது. இருப்பினும் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் வேகமாக அதிகரிப்பதால் அதன் சுமை மக்கள் மீது சுமத்தப்படுவதை தடுப்பதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கூறப்படுகின்றது. இந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டால் தற்போதுள்ள எரிபொருள் விலையை மாற்றாமல் அதற்கான கூடுதல் செலவை அரசாங்கம் ஏற்க வேண்டியிருக்கும். முந்தைய மானியத்தில் திட்டத்தின் கீழ் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் மற்றும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 மானியம் வழங்கப்பட்டதாக இது அரசு ரூபாய் 57 மில்லியன் ஒதுக்கியிருந்தது. இது தொடர்பாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை ஒன்று முன்வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 14% மேல் அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் ரஷ்யாவில்
இந்தியாவின் அரசுடன் தொடர்புடைய 2 நிறுவனங்கள் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் பதிவு செய்து கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை வழங்க முன் வந்துள்ளன. சந்தையில் ரஷ்ய நிறுவனங்களின் நுழைவு போட்டியை அதிகரிப்பதோடு உள்நாட்டு எரிபொருள் விலைகளை நிலையாக பராமரிக்க பங்களிக்கும் என்றும் இது எதிர்பார்க்கப்படுகின்றது. வியட்நாமில் வடக்கு பகுதியில் லாய் ஷாப் மாகாணத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 4 பேர் காணாமல் போயுள்ளனர். கடந்த சில நாட்களை தொடர்ந்து பெய்த கனமழையினால் இந்த வெள்ளப்பெருக்கு திடீரென நேற்று முன்தினம் ஏற்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை அதிகாலை முவாங்தாம் கிராமத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 7 பேர் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் கருத்து தெரிவித்துள்ளன. ஜூலை முதல் செப்டம்பர் வரை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் கொடிய புயல்கள் மற்றும் வெள்ளங்களால் பாதிக்கப்பட வாய்ப்பும் உள்ளது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டும் இதேபோல வெள்ளப்பெருக்கினால் சுமார் 489 பேர் உயிரிழந்துள்ளனர். புதன்கிழமை தொடக்கம் பெய்த கனமழையால் நிலச்சரிவுகள் மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்குகள் நூற்றுக்கணக்கான வீடுகளை சேதப்படுத்தியோடு அப்பகுதியில் 238 ஹெக்டேயர் பயிர்களையும் நாசமாக்கியதாக சர்வதேச ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன. வியட்நாம் செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி வடக்கு வியட்நாமின் பல பகுதிகள் 250 மில்லிமீட்டர் வரை கனமழை பெய்யக்கூடும் எனவும் திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.